நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. இசைஞானி இளையராஜாவின் ராஜாவின் இசை ராஜாங்கம் பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சி மே 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதற்கான ஏற்பாடுகளை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கரூரில் சிம்போனி முடித்துவிட்டு முதல் முறையாக கரூரில் இசைஞானி இளையராஜா நடத்தும் நேரடி இசை நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச டிக்கெட், இளையராஜா பாடல்களை பொதுமக்களுக்கு அதிகம் கொண்டு சேர்த்த ஓட்டுநர்களுக்கும் கட்டணத்தில் 50% சலுகை. கரூரில் வருகின்ற மே 1ஆம் தேதி இசைஞானி இளையராஜா அவர்களின் நேரடி இன்னிசை நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை கோடாங்கிப்பட்டி அருகே சுமார் 27 ஏக்கர் பரப்பளவில் 35,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையில் மிகப்பெரிய அரங்குகள் அமைக்கப்பட உள்ளது. இசைஞானி இளையராஜா சிம்போனியை முடித்துவிட்டு முதல் முறையாக கரூர் மாவட்டத்தில் பங்கேற்கும் மிகப்பெரிய இன்னிசை நிகழ்ச்சியில் பின்னணி பாடகர் மனோ, ஸ்வேதா மோகன் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட திரைப்பட பின்னணி பாடகர்களும் 100 இன்னிசை குழுவினரும் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த நிகழ்ச்சிக்கான டிக்கெட் விலை 500 ரூபாய் முதல் 50,000 வரை ஆன்லைன் வழியில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தற்போது வரை 8,000க்கும் மேலான டிக்கெட்டுகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பாக இளையராஜாவின் பாடல்களை பொதுமக்களிடம் அதிகம் கொண்டு சேர்க்கும் பேருந்து, ஆட்டோ, கால் டாக்ஸி, லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தூய்மை பணியாளர்கள் உள்ளிட்டோருக்கு 50% கட்டண சலுகை, 250 ரூபாய் என்ற சலுகை விலையில் டிக்கெட் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவசமாக டிக்கெட்டுகள் வழங்கப்படுகிறது. மே 1ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்நிகழ்ச்சி மாலை 6:30 மணி அளவிலிருந்து 11 மணி வரை நடைபெற உள்ளதாகவும், சிற்றுண்டிகள், பாதுகாப்பு மற்றும் கழிப்பறை வசதிகள் என அனைத்தும் சிறப்பான வகையில் அமைக்கப்பட்டு வருவதாகவும், அதற்கான ஏற்பாடுகள் மிக தீவிரமாகவும் மும்முரமாகவும் நடைபெற்று வருகின்றன. மேலும் இளையராஜாவின் ரசிகர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆதரவு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்வதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸ் நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா தெரிவித்துள்ளார். நியூஸ் 21 தமிழ்நாடு செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் சதீஷ். வணக்கம், என் பேர் அஜித் ராஜா. நான் ஸ்ரீ கோகுல் ஈவென்ட்ஸோட மேனேஜிங் டைரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 23-24 வருஷமாக நம்ம அந்த ஈவெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கோம். ஃபஸ்ட் டைமாக கரூரில் மாஸ்ட்ரோ இசைஞானி இளையராஜா சாரோட லைவ் இன் கான்சர்ட் வர மே 1ஆம் தேதி நடத்துகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 30,000 to 35,000 பேர் உட்காந்து பார்க்குற மாதிரியான ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபாயிலேருந்து 50,000 ரூபா வரைக்கும் டிக்கெட்ஸ் என்ட்ரி இருக்குது. அது இல்லாமல் இந்த நிகழ்ச்சிக்கு டிரைவர்ஸ், ஆட்டோ டிரைவர்ஸ், லாரி டிரைவர்ஸ், பஸ் டிரைவர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் டிக்கெட்டோட ரேட் 250 ரூபா மட்டும்தான். அவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஒரு 3 பேர்த்துக்கு நம்ம கொடுக்குறோம். அது இல்லாமல் துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கும் 250 ரூபா டிக்கெட் தான் நம்ம கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஊனமுற்றோர்களுக்கு டிக்கெட் கிடையாது, அவங்களுக்கு ஃப்ரீ என்ட்ரி. அவங்களுக்கும் அவங்க கூட வர ஒரு ஹவருக்கு மட்டும் ஃப்ரீ என்ட்ரி கொடுக்குறோம். இந்த மாதிரியான சில விஷயங்கள் இளையராஜா சாருடைய நிகழ்ச்சியை எத்தனையோ பேர் வெளியில் இருக்கிற ஊர்களில் நடக்கும்போது அதை போய் பார்க்க முடியலங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கும். அதை மாற்றி அமைக்கணுங்கிறதுக்கு வேண்டி ஒரு நல்ல ஒரு நிகழ்வு பண்ண போகிறோம். இந்த நிகழ்ச்சியில் மனோ சார்லேருந்து சிங்கர் கார்த்திக் சார்லேருந்து எஸ்பிபி சரண் சார், ஸ்வேதா மோகன், இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15க்கும் மேற்பட்ட சிங்கர்ஸ் எல்லாம் பாடுறாங்க. இளையராஜா சார் ஒரு 100க்கும் மேற்பட்ட இசைக்கலைஞர்களோட இசை நிகழ்ச்சி முதல் முறையாக நம்ம கரூர் மாவட்டத்தில் நடக்கும். எத்தனை பேர் பங்கேற்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க சார்? 30,000 to 35,000 பேர் உட்காந்து பார்ப்பாங்க. டிக்கெட்ஸ் ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரிங்களா இல்லை மேனுவலுங்களா? இந்த டிக்கெட்ஸ் ஆன்லைனில் மட்டும்தான். பேடிஎம், புக் மை ஷோ, கியூ டிக்கெட் இதில் மட்டும்தான் டிக்கெட்டை புக் பண்ண முடியும். இப்போ நீங்கள் இவ்வளோ தூரம் சலுகைகள்லாம் கொடுக்குறீங்க, இத்தனாயிரம் பேர் வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க. பாதுகாப்பு உபகரணங்கள், பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் கரெக்டாக இருக்குங்க? பாதுகாப்பு ஏற்பாடு நம்ம கரூர் எஸ்பி நம்ம கொடுத்துருக்கோம் பெர்மிஷனுக்கு, பாதுகாப்பு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 27 ஏக்கரால் பரப்பளவில் நடக்குது. அது 2 வீலர் பார்க்கிங் தனியாகவும், கார் பார்க்கிங் தனியாகவும், மக்கள் நிம்மதியாக 2 வீலர் கார்லாம் நிறுத்திட்டு கேலரி, ஈவெண்ட் நடக்கிற கேலரிக்குள்ள உட்காந்து பார்க்குற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். மக்களுக்கு இந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே எல்லாமே, டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து ஃபுட் கோர்ட்லேருந்து எல்லாமே உள்ளேயே இருக்குது. அவங்க உள்ளே வந்துட்டாங்கன்னா நிகழ்ச்சி முடிஞ்சு வெளியில் போகிற மாதிரி ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம்.
இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாஸ்ட்ரோ இசைஞானி சிம்பனி இளையராஜா சார் வந்து லண்டனில் சிம்பனி முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் பண்ணுற முதல் நிகழ்ச்சி நம்ம கரூரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்வாக இருக்குது. நீங்கள் கரூரை சூஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்குங்களா? கரூர் சூஸ் பண்ணுறதுன்னா இப்போ நார்மலாக ஒரு மெட்ரோ சிட்டிஸில் தான் நிகழ்ச்சிகள்லாம் நடந்துட்டு இருந்தது இத்தனை காலமாக. சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அந்த மாதிரியான மெட்ரோ சிட்டிஸ் தான் நடந்துட்டு இருந்துச்சு. கரூரை சூஸ் பண்ணுற காரணம்னா கரூரை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்குது. இளையராஜா சாரோட பாட்டை மட்டுமே ரேடியோலையும் டிவிலையும் பார்த்துட்டு இருந்தவங்க, கேட்டுட்டு இருந்தவங்க முதல் முறையாக அவருடைய நிகழ்ச்சி, நேரடி நிகழ்ச்சி வந்து நம்ம ஒரு சாதாரணப்பட்ட ஒரு விவசாயியும் அவங்களும் உட்காந்து பார்க்கணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி வந்து கரூரில் வச்சு